உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் மச்சான் அப்படி பேசுறீங்க? நீ அன்னைக்கு என் தம்பிக்கிட்ட நடந்துகிட்டது பெரிய தப்பு. அன்னைக்கு நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன், நீ கேட்கல. நீ எப்ப என் தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் உன்னை மன்னிக்கிறானோ அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். அன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுவேன். மச்சா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுல எந்த தப்பு இல்ல மச்சான். என் ஆத்தா தவசத்துக்கு நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். அழையா விருந்தாளியா என் வீட்டுக்கு உங்க தம்பி வந்தது உங்க தம்பியோட தப்பு. ஆகாதவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுத்தேன். அன்னைக்கே நானும் சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு நீங்க உங்க குடும்பம் தான் வேணும். உங்க தம்பி எல்லாம் நான் கிட்டவே சேர்க்க மாட்டேன். வரதா, என்ன என் தம்பி பிரிச்சு பேசாதன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். அவனை உனக்கு ஆகாதவன நீ பார்த்தனா நானும் உன்னை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். என் தம்பியை பத்தி நீ பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதோட நீ உன் பேச்சை நிறுத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம என் கோவத்தை தூண்டாத. நான் இனிமே உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. என்ன மச்சான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. இப்ப வந்து பேச மாட்டீங்கன்னா என்ன அர்த்தத்துல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாமா, அப்பாதான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல, விடுங்க மாமா. அது எப்படி மாப்பிள்ள விட முடியும்? ஊரை கூட்டியாச்சு, கல்யாணம்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து என்கிட்ட பேசாதன்னு சொன்னா அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி நடக்கும்? அப்ப அப்பா சொன்ன மாதிரி சித்தப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும்ல. நான் எதுக்கு மாப்பிள்ள கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மாமா, நீங்க இப்படி பேசுறதுதான் பிரச்சனையே. கரியாளா, இனி அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவனா புரிஞ்சு திருந்தினாதான் உண்டு. நீ அவன்கிட்ட எதுவும் பேசாத. என்னண்ணே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். நான் இன்னைக்கு உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டேனா? தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை இழுத்து விட்டு போயிட்டீங்க. அது இப்ப வரைக்கும் பொழைஞ்சிட்டே இருக்கு. வரதா, பார்த்து பேசு. அன்னைக்கு நானா பிரச்சனை பண்ணேன்? அன்னைக்கு நீ ரொம்ப மட்டமா நடந்துகிட்ட. தங்கச்சி புருஷனாச்சேன்னு நான் அன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். இல்லன்னா நீ அன்னைக்கு பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? கிழிச்சிருப்பீங்களா? மாமா, வரதா, வார்த்தையை பார்த்து விடு. இத பாருங்க, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் உங்க தம்பிய என்கிட்ட வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. யார் பூச்சாண்டி காட்டுறாங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். குணா, இங்க சாமி கும்பிட வந்திருக்கோம், சண்டெல்லாம் வேணாம்.